ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மிஸ்டெக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே வந்து எந்த மாதிரி வந்து நடந்தது அப்படின்னா, ஸோ ரொம்ப ஒரு பை சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த பிரேக் அவுட் எல்லாம் நடந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த மாதிரி வந்து நடக்கலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 5775 இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிடுச்சு ஈவினிங்க்கு மேலே. ஸோ இன்னைக்கு அதாவது சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யூஎஸ் ஆயில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ஹை அண்ட் ஓப்பன் வந்து சேமா வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சாரி, யூஎஸ் ஆயில பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அண்ட் லோ வந்து கொஞ்சம் சேமா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட $65.033 தான் ஸோ இப்போதைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எப்பவுமே ஓப்பன் அண்ட் ஹை, ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா இருந்தது அப்படின்னா ஸோ கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா இருந்தது அப்படின்னா செல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஜோன்ல தான் இருக்கு. இருந்தாலுமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்னால ஃப்ரைடே வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5614 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் சப்போஸ் இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் 5643 தான் ஸோ லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் 5614 இருந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் அவுட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5699 தான். ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ காலையில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டில் ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகலாம், இல்லைன்னா பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படின்னா வேறு வழி கிடையாது, ஸ்டாப் லாஸ் போட்டு ஸோ நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 5699 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 5614 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் மேலே கொண்டு போய் க்ளோசிங் வச்சா ஸோ அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5729. ஸோ அதையும் தாண்டி 5800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணணும், வேற வழி கிடையாது. பிரேக் அவுட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5699 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான், ஒரு பெரிய ஒரு ஒன் சைடுன்னு சொல்லிட முடியாது ஃப்ரைடே. அதாவது பார்த்தீங்கன்னா 273.5க்கும் 264.9க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 273.5, சப்போர்ட் ஜோன் வந்து 264.9. ஸோ 264.9 வந்தால் ஸோ நம்ம வந்து 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 273 பாயிண்ட்டுங்கிறது ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். கோல்டு. ஸோ கோல்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா க்ளோஸுக்கு மேலே வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேமர் கேண்டில். ஸோ இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைனா பை தான். ஸோ இன்னைக்கு லோ வந்து $3312.234 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இந்த லைனை இந்த லோ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஸோ செல்லிங் வந்து பாசிபிள், இல்லைனா அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.27% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா $37.50 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மெட்டல்ஸ் கேட்டிருந்தாங்க சில பேர். ஸோ ஜிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் கண்டிஷன் தாங்க இருக்குது. ஜிங்க்கு, அலுமினியம், லெட்டு. ஸோ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பையிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லை, இன்னும் அந்த கேண்டல்லே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ செல்லிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. லாஸ்ட் க்ளோசிங் வந்து 896.30 காப்பரில். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஒரு 900 இல்லைன்னா 904 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பை வந்து கொடுத்தது கன்ஃபர்மேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்துருச்சு. மேபி என்னோட அடுத்த டார்கெட் காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 905 வரைக்கும் வரணும். ஸோ அதனால் பையிங் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. செல்லிங் சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இன்னும் சரியான கன்ஃபர்மேஷன் வந்து செல்லிங் சைடு வந்து கொடுக்கல காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.